அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்வா, பனங்கிழங்கு அல்வா. வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சோம், நல்லா வந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு, ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம், ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஜீனி நான் இன்றைக்கி 2 கப் எடுத்தேன். நான் இப்போ இந்த ஜீனி தண்ணி எல்லாமே ஒரே இதில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டம்ளரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரத்தில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நீங்கள் 2 கப் அளவுக்கு பனங்கிழங்கு அரைச்சது எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து சீனி எடுத்துக்கோங்க, 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து பனங்கிழங்கு எடுத்து சுத்தம் பண்ணி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜீனியை 2 கப் எடுத்திருக்கேன், அது நல்லா மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது பொன்னிறமாக வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்த பிறகு நம்ம தண்ணி 1 கப் இதில் ஊற்றியாச்சு. அது ஜீனி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோனையும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. திரும்ப நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்த பிறகு அது கொதித்து வரும்போது நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். அப்படியே நீங்கள் அந்த கரண்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும். அது என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. தண்ணி கொதிக்கும் போது எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வந்த பிறகு நான் கரண்டியை காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பனங்கிழங்கு நார் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம், சும்மா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இதை நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம், கட்டிலாம் பிடிக்காது, சும்மா கிளறி விட்டாலே போதும். நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கிளறி விட்டு வரும்போது அந்த ஃபுட் கலர்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கேரமல் பண்ண ஜீனி அந்த கலரே உங்களுக்கு அல்வா கலர் வந்துடும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டு கிளறி விட்டுகிட்டே வரணும், கை விடாமல். அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒரு கனம் பாத்திரமாக வச்சுக்கிங்க. நான் இன்றைக்கி குக்கர் வச்சேன். நீங்கள் பாத்திரம்ல அடிக்கனமான பாத்திரமாக வச்சு இது மாதிரி மெல்ட் ஆகி நல்லா கிண்டி கொண்டு வந்துட்டே இருங்க. இப்போ நல்லா நமக்கு எல்லாமே சூப்பராக கலந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எதுவுமே நெய் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பனங்கிழங்கு அந்த அது மட்டும்தான். அதுவே நல்லா எண்ணெய் விட்டு சூப்பராக வரும், நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் ஆயில் நம்ம சேர்க்கலை. உங்களுக்கு வேணுமானா ஆப்ஷன் தான், நீங்கள் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி நம்ம வந்து சாதாரண டெக்கரேஷனுக்காக முந்திரி நம்ம வந்து தட்டில் வச்சுட்டு நம்ம வைக்கிறோம். நீங்கள் வேணால் நீங்கள் பொரிச்சு கூட நெய்யில் பொரிச்சு கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்து பயன்பெறலாம். டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் யூஸ் தான் நம்ம சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நமக்கு கிண்டிகிட்டே இருக்கிறோம். பதம் பார்க்குறோம் சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் பாத்திரத்தில் ஒரு தண்ணியை வச்சுட்டு அதில் நீங்கள் ஊற்றி பார்த்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது, அது சரியான பதம் இல்லை. கரைஞ்சி போகாமல் மிளகு பாத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பதம். இதுக்கு பதமே தேவையில்லை. அப்படி பதம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பதத்தை பார்த்துக்கங்க. நல்லா அந்த ஒன்றும் சேர்ந்து அப்படியே கிளறி வந்துகிட்டே இருக்கும். சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக கிளறி விட்டு வரும். அப்போ தான் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ஊற்றி ஆற வைக்க போகிறோம். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பனங்கிழங்கு அதிகமாக கிடைக்கும் போது இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த பனங்கிழங்குடைய பயன்கள் வந்து நமக்கு நிறைய இருக்குது, அதை நம்ம அடையலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஜீனி வேணாம்னு சொன்னாக்கா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.